அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெல்டெக் லா காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், சென்னையில் லோ ப்ரைஸ் லா காலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது இந்த லா காலேஜ் தான் சொல்லுவேன். எஸ். ஸோ இந்த லா காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்கே அமைஞ்சிருக்கு, தென் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனித்தனியாகவே குரூப் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் லா ரிலேட்டடான எல்லா அப்டேட்டும் அட்மிஷன்லேருந்து சப்ஜெக்ட்லேருந்து எல்லாமே அந்த குரூப்பில் போடுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது வெல்டெக் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது என்னென்னா 2 வகையான கோர்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் 5 இயர்ஸ் மட்டும்தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஏஎல்எல்பி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிகாம் எல்எல்பி. இந்த 2 கோர்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையிலும் 2 கோர்ஸ் தான் இருக்குது அப்படின்றதால எஜுகேஷனை பொறுத்தவரையிலும் பயங்கரமாக நல்லாவே சொல்லிக் கொடுக்குறதாவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. தென் அது யூனிவர்சிட்டின்றதால வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் தென் கேம்பஸ்க்கான இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து ஒரு ஒர்த்தான காலேஜ் தான். என்னோடய ரேட்டிங்கை பொறுத்தவரையிலையும் 5 ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 ஸ்டார் கொடுப்பேன். ஏன்னா ஃபீஸும் இதில் இன்க்ளூட் ஆகும். ஃபீஸ் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 1,25,000 அவங்க டேர்ம் ஃபீஸ் மட்டும் வாங்குறாங்க. அதுவும் பர் இயருக்கு. மற்ற காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர் இயருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லேக் வாங்குறாங்க. ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரையிலையும் லோ ஃபீஸாக தான் இருக்குது. பட் அதால் வந்து இங்கே அட்மிஷன் வந்து சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் 12th முடிச்சிட்ருக்கீங்க, கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கு வந்து பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, கிடைக்குமான்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜை காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த காலேஜில் அட்மிஷன் ஓப்பன் ஆனதும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த காலேஜில் வந்து 50% வரையும் ஸ்காலர்ஷிப்புக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன சில டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் வேறு எந்த காலேஜ் வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.